ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஹானா ட்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சுவையான பொரிச்ச மீன் எப்படி பொரிக்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து 7 சீட்டி மீன் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த 7 சீட்டி மீன் வந்து 140 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்து இதை வந்து நான் முழுசாக க்ளீன் பண்ணி அப்படியே எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வந்து 3 மீன் வந்து பொரிக்கைக்காக எடுத்தேன். இதை வந்து 3 மீனை வந்து வரையாக இப்படி வரைஞ்சி எடுத்துக்கிட்டேன். வரைஞ்சி எடுத்தோம்னா நல்லா மசாலா வந்து நல்லா அதில் உள்ளே இறங்கும். இப்போ இதுக்கு தேவையான மசாலா போடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 டீஸ்பூன் வந்து வத்தல் தூள் போட்டிருக்கேன். இப்போ 1/2 டீஸ்பூன் வந்து பெருஞ்சீரத்தூள், கொஞ்சம் பெப்பர் தூள், அப்புறம் வந்து கோகோனட் ஆயில் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடலாம். இஞ்சி பூண்டு விழுது வந்து சதைச்சது எடுத்துருக்கேன். பச்சை மிளகாவும் சேர்த்து சதைச்சது. இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் கிள்ளி போட்டுக்கிட்டு, அப்புறம் இந்த மசாலாவுக்கு தேவையான தண்ணியை வந்து தெளித்து நம்ம ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடணும். மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கிடணும். அந்த வயிற்று பகுதியில், தலைப்பகுதியில் அப்படி நம்ம நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணும்போது வந்து அந்த மசாலா வந்து அதில் நல்லாவே பிடிக்கும். பிடிச்சி சாப்பிடும்போது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் வந்து மீன் ஃப்ரை பண்ண வந்து கோகோனட் ஆயில் தான் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். கோகோனட் ஆயிலில் மீன் ஃப்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆன பிறகு தான் இந்த மீனை போட்டுக்கிடணும். அப்போ தான் நம்ம வந்து மசாலா வந்து அப்படியே உதிர்ந்து வராமல் இருக்கும். அப்போ 2 மீனையும் அப்படியே போட்டாச்சு. மூடி வச்சுக்கிடலாம். மூடி வச்சு நம்ம ஃப்ரை பண்ணினோம்னா இந்த ஸ்டவ்லலாம் வந்து ரொம்ப ஆயில் வந்து தெறிக்காது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது குக் ஆகிடுச்சு. இந்த திருப்பி போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மீன் இதே மாதிரி ஒருக்கா நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் பொரித்து பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பொரித்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், மீன் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இந்த மீன் வந்து குழம்புக்கும் வந்து நல்லாயிருக்கும், பொரிக்கைக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் வந்து அடுத்த மீனை வந்து நம்ம போட்டுக்கிடலாம். இங்கே பாருங்கள், ரொம்பவே மசாலா எதுவுமே இந்த ஆயிலில் வந்து ரொம்ப உதிரலை. இப்போ அடுத்த மீன் போட்டு இதையும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து இதுக்கு தேவையான ஆனியன், லெமன் எல்லாமே சேர்த்து அப்படியே சும்மா சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்தோடையும் சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.